Hi friends, welcome to Devote Samayal. Please subscribe my channel for more videos. Hi friends, இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊர் பக்கத்தில் அந்த அணையில் நல்ல தண்ணி வருது மீனெல்லாம் வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே தண்ணிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, எல்லாமே ஆயிர மீனுங்க. இதை இவங்க பத்தக்கட்டை போட்டு பிடிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க பத்தக்கட்டையில் ஆயிரம் மீன், பெரிய பெரிய ஜிலேபி மீன் எல்லாமே விழுந்துச்சு. அந்த ஜிலேபி மீனை அவங்க யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செத்துச்சு ஆல்ரெடி. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் உள்ள எல்லாமே ஆயிரம் மீன் தான். இந்த குழிக்குள்ளே ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே ஆயிரம் மீனுங்க. அங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது, நிறைய துள்ளிட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்க எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் மீன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. எடுத்து தான் நம்மளுக்கு தர முடியும். ஸோ அங்கே பாருங்கள், எப்படி க்ளீன் பண்ணும்போதே அங்கங்கே குதிச்சிட்ருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா இங்கே தண்ணி இருந்துச்சு, அதில் இருக்க மீனை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். இந்த மீனை விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா பத்தக்கட்டையில் குட்டி குட்டி குட்டியாக ஆயிரம் தாங்க விழுந்துச்சு. அவங்க வேறு மீனே ரொம்ப விழுகலை. சின்ன பத்தக்கட்டை போட்டால் இப்படி தான் ஆயிரம் மீன் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஆயிரம் மீனோட ரேட்டு தான் 1000 rupees ஒரு கிலோ. ஸோ அதுக்காக இந்த மீன் பிடிக்கிறதுக்காக இந்த பத்தக்கட்டை போட்டிருக்காங்க. அதில் விழுந்துகிட்டே இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டான மீன், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ ஆயிரம் மீன், கெளுத்தி மீன் தான் அதிகமாக ரேட்டுக்கு வாங்குவாங்க, பிடிப்பாங்க. இப்போ நமக்கு அந்த மீனெல்லாம் எடுத்து பக்கெட்டில் வச்சு தந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஆயிரம் மீன் இருக்குது அப்படின்னு. நம்மளே இதை வாங்கிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அதை சால்ட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சால்ட்டு போட்டோன்னா அந்த மீனெல்லாம் செத்துடுங்க. அந்த மீன் உயிரோடு இருக்கையில் நம்மளால் க்ளீன் பண்ணவும் முடியாது, சமைக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்ட்டு போட்டு வச்சோன்னா அது செத்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சமைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். நார்மலாக நம்ம மீன் குழம்பு செய்கிற மாதிரி எல்லாமே பொடியெல்லாம் ஆட் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மீனை இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுல நம்ம போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்தாவே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். செம்மையாக மணக்குங்க. ஆயிரம் மீனோட டேஸ்ட் எப்படின்னு அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயிரம் மீன் குழம்பு சமைச்சு முடிச்சாச்சுங்க. சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட் வரும். தேங்க்யூ.